கருப்புசாமி 1 மணிக்கு மேலதான் வரும். ஆமா, இந்த நாடகம் பார்த்துருக்கியா பார்க்கலையா? ஒம்பளை அளவட்ட ஒம்பளை ஆடிக்கிட்டு இருக்கா, பூரா நீர் கசிவில் உட்காந்துருக்காங்க. ஆனா அடியா சிமுண்டு மூடைய வச்சு ஆளை காலி பண்ணிட்டியா? 2 பிறை திணி முண்டைய மருமக வெளியே வந்து கூட்டம் நக்கிட்டு போயிடுச்சு. வாடா என் தங்க, வாடா என் தங்க. தம்பி ஒரு 3 காபி மட்டும் எடுங்க தம்பி, கரைச்சு புரிச்சு. அடி தண்ணி கருத்துருச்சு, உள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு, உறங்கிருச்சு, நம்ம ஒதுங்க இடத்திருச்சு, கனன கடி நாங்கட கடி. ஐ லவ் யூ. உன் புரிச்சு ஒன்றும் சொல்ல மாட்டாரா? எனக்கு நீங்க சின்னமா வேணும். மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே, இல்லாடியே கொஞ்சம் நில்லு, தாங்காது அம்மா கண்ணசாமி, நான் தேடும் சொக்க எங்க காமி. மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. பேண்ட் கிழிச்சு வச்சுறா, பரவாயில்ல 4 டவுசர் போட்டிருக்கேன், காமெடிக்காக நான் கிழிச்சு விடுவேன். நீ வேணா கிழிச்சு விடுவேன். நான் உன் பாவாடையை கிழிச்சு விட்டேன்னா பூரா பேர் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு போயிடுவாங்க. உண்மையிலே ஆட்டத்தில் ரஞ்சிதாவும் சந்தன லட்சுமி சூப்பர். அந்த நளினா பார்த்தீங்களா ப்ரோ? அந்த பின்னாடி ஒரு ரவுண்டு ஆட்டு மாமாட்ட ஆட்டு ப்ளீஸ், ஒரு ரவுண்டு ஆட்டுவேன், இங்கிட்டு திரும்பி ஆட்டுவேன். அவன் மியூசிக் டைரக்டர். இது எம்சாண்ட் சலிக்கிற மிஷின், எம்சாண்டுக்கு மிஷின் இப்போ வச்சிருக்காங்கடா. இது பார்த்தியா அந்த எண்ணெய் மாதிரி ஆட்டு, கண்ணா 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 கண்ணா. இது செங்கக்கல்ல இருக்கிற மிஷின். ஒரு கிராமத்தில் அட்வான்ஸ் கொடுத்து 2 பொம்பளை வேணும்னு கேட்டதுக்கு ஏண்டி குண்டி ஆட்டிக்கிட்டே காசு வாங்கிட்டு போய் என்ன மயத்துக்கு நீ போட்ட? குண்டியாட்ட தானே போட்ட? மயத்துக்கு போடல, கிரீமுக்கு போட்டேன். நான் பேரலோடிக்கு வந்தேன். மை செட் அவுட்ரா போகுது தம்பி, ப்ளீஸ் ப்ரோ. கட்டம்ல ப்ரோ. உன் புருஷன்ட்ட சொல்லுமா. மைக் செட் புருஷா. மை செட் புருஷாவா? அது ஏடா வித்தியாசம் மைக் செட் புருஷா? ஆம்ப வச்சிருவேன், பாம்பவுக்கு தட்டுட்டு. நீ என்ன செஞ்சு விடுவ? நீ என்ன செஞ்சுருவ? இப்ப முடியாது, வயசாயிடுச்சு. தெரிஞ்சாதான் முட்டி சத்த முண்ட. நான் வாவோட அத்துருவேன். மாவோட முடிங்கிடுவாங்க. அவர் உன் கள்ள புருஷனா? ரொம்ப எந்த சேர்ந்து பேசுறேன். என் மானத்தை கெடுத்து ஓட்டிருங்க. சந்தானம் சொல்லுங்க எமக்கு யார்? குங்குமம், ஐயோ விபூதி. என் தம்பிகளுக்கா நான் என்ன வேணா செய்வேன். இந்தா இடியாப்பம் யோசிச்சு பண்ண சொல்லுங்க. என்னடா இடியாப்பம்? ஏன் இடியாப்பம்ன்றேன்? ஏன் விடிய விடிய உன்னையை பபம் பபம் என்ன அப்போ? என்ன அப்போ? விடிய விடிய வீட்டுக்குள்ளே உன்னை வப்பம், விடிஞ்சா நீ புலிவது எடியப்பம். கொலக்கட்டை. கொலக்கட்டையா? ஏன் கொலக்கட்டை? ஏன் கொலக்கட்டை? ஓ மோரக்கட்டை புடிச்சு வச்சா வதா அப்படி சொல்றா. தம்பி நீ நல்லா பண்றீங்களா? இங்க வாங்களே, நீங்க வேணா 2 குத்தாட்டம் போடுங்க, நான் தெருவில் சூம்பிட்டு தெரியுங்க. வாங்க. ஏன் பூரி? ஏன் பூரி? டஜக் 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 கிருதியா 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 முசரா முசரா முசரா. கறி புளி கறி சாப்பிட்டு நக்கணுமா? வசனம் தெரியாட்ட அப்படித்தான் ஆக்சன் பண்ணி பொத்திக்கிட்டு. ஏன் பூரி தம்பி? ஏன் பூரி? அது புசு புசுன்னு வரனால தான் பூரி. ஏய் கம்பு கூட்ட மூந்து வந்துட்டு அரையுமே சீன்னு சொல்லுவேன். ஏன் அதுக்கு பேர் பூரி? யாராவது சொல்லுங்க. ஏன் அதான் நான் சொல்லிட்டேன், புசு புசுன்னு வரனால அது பூரி. என்ன என்ன? சட்டி சட்டி. நீக்குறோ மாவு கச்சா 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 உள்ள போட்டா புஸ் பூரி.
போய் 50 பேர்த்த லூஸ் ஆக்காம போக மாட்டேன். ஏன் தோசை ஏன் தோசை? நாலு அதில் கேட்பது ஓசை கோத்தா சோசை. தம்பி இதெல்லாம் பரீட்சையில் வர்றேன். நீனா போய் புழு புழுன்னு பரீட்சை எழுவ. காலி புத்துரு மேடம். வரும். அவன் இந்த வயசுல அவன் கின்னா கின்னா சொல்றான். ஏய் கின்னா கின்னா என்னடா? அவன் சொல்றான் உங்களை செனையாக்க சொல்றான். ஏய் நல்ல செண்டு தான் போட்டுருக்கேன். நோந்து வாக்க வேணாம். அதே மாமா தெம்ப ஏத்திக்கிட்டேன். ஏன் கயிறு கட்டிருக்காங்க? அண்ணா யானை கதை ஏன் கேக்குறாங்க. ஏன் ஏன் என்னப்பா? யானை கதை கேக்குறாங்க. யானை கதை சொல்ல முடியாது. யானை அம்மா இறந்து வச்சு 30 சொல்லல. இதுதான் அந்த யானையோட எலி. என் சிங்கங்க வர போறாங்க. ஏய் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்றேன். ஒரு 2 பேர் வருவாங்க. ஒருத்தன் ஆள் ஒல்லியா இருப்பேன். அவனை ஒரு ஏந்து இன்னொருத்தன் இருப்பேன் ஆளு மடுவு காசுடா காசுடா. 2 பேர் வர போறாங்க. என்ன கூத்து பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே கூத்தாண்டா. இந்த நாடகம் என்னன்னு தெரியாம எதுக்கு வச்சிய நீங்க? பப்புண்டாண்டு முடிஞ்சோடனே கருப்பு வருவார். யாரும் போகக்கூடாது இருங்க. என்னோட ஸ்டூடெண்ட் வர போறாங்க. வார்மப்ல இருக்காங்க. ரெடியா? ரெடி. வாடி வாடி கருத்த புள்ள கந்தலட்சுமி ஜபத்த புள்ள. இதுல எது சிலிண்டரு? கீழே இருக்க சிலிண்டரா மேல இருக்கிறது மனுஷனா? ஆமா கோவால் படி விளம்பரத்துக்கு வந்திருக்காரு. இது முண்டை நடக்க முடியல. தம்பி ஒரு ரவுண்ட் அடிக்கணும். மணி துணி மணி துணி மணி. என்னடா கிருமாடு சென்னைக்கு போட்ட மாதிரி. தம்பி 2 சுத்த சொன்னேன் மிஸ்டர் யோகி பாபு. என்ன சிலிண்டர் கீழே போட போறானே. தம்பி ரமேஷ் வந்து இறக்குப்பா லோட்மேன். என்ன கடைசியில் கரம் எடுத்து போற மாதிரி நிற்கிறேன். என்னடா அது? என்னடா அது? விளையாட்டு போட்டிடா முண்டை. சேர் வைக்கிற போட்டி. மியூசிக் சேரா? மியூசிக் சேர். இது சான்சினா யாரு? சிலிண்டர் போட வந்தடா. அப்ப இருங்க சுச்சி அமுக்குறேன். சிலிண்டர் கீழே போடுங்க. கர்ச்சா கர்ச்சா. அப்படி அமுக்குனா சிலிண்டர் எந்த இல்லங்க எந்த சுச்சி அமுக்குனா கீழே ஓடும்? சிலிண்டர் படக்குன்னு விழுகணும்னா இந்த சுச்சி அமுக்கணும். தம்பி அவனே ஒண்ணுக்கு இருக்க கிளச்சு கொடுத்துறேன். ரமேஷ் லோட்மேன் அது இறக்கி வை. கோலாரா இருக்கடா பாவம். யாரு? அவனை வச்சு தாண்டா அன்பாலயத்தில் பால் பண்ண வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஐயா ஐயா ஒரு ஓடு போடுறீங்களா? எவ்வளோ ரேட்டு? 200 ரூபா தான். ஆஹா ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு அரை போடு போட்டுக்கிறேன். அவன் பெரிய ஒன்று. அவன் எப்படி காமெடி பண்ணுறான். அவனை பிடிச்சி சூம்பு. அப்போ நீ அவனை பிடிச்சி நீங்க ஒரு குத்தாட்டம் போடுறீங்களா? நான் எப்படி ஆறேன்னு பார்த்து ஆடுங்க. எப்படி செய்யணும் சொல்லுங்க. என்ன இவன் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சா? இங்கிட்டு வாடி அழகி. ஏய் என்னாச்சு? இவங்களுக்கு சூப்பரா இருக்கு. முளைப்பாரி தூக்க குலவை ஓடுறேன். உலக்கணும் மட்டும் தான் போடுறேன். புலந்தா தானே ஏதோ போட முடியும். போய் நாண்டுக்குச்சா? அங்கிட்டு போக முட்டை எனக்கே தெரியாம கேட்கிட்டு அப்படியே தகத்து தெரிஞ்சிடும். பெரிய நீக்குற பிட்டு படத்தை நடிச்சவர். ஒரு சட்டையே போட்டு வர மாட்டேன். அங்கிருந்து வரையா போ நீர்மாலைக்கு வந்தே மாதிரி மயிர் மேனே வாட்டு மிஸ்டர் செனப்பரிச்சாலி. தம்பி அதுல அப்படி செய்யக்கூடாது. அரும்பாறை வரப்படும். நீ அதே மாதிரி இது. ஏய் தம்பி அதை போய் செவத்துல போய் செய்யு. மியா மியாமா எதுகளா எதுகளா. இது என்ன பாட்டு? இல்ல ஹிந்தி பாட்டு கேட்டிருக்கேன், தெலுங்கு பாட்டு கேட்டிருக்கேன், கன்னடம் கூட கேட்பேன். கன்னடம் பாட்டு முதற்கண்டு கேட்டிருக்கேன். ஏடுகுடா ஏடுகுடா நீங்க கேட்டீங்களா? அவன் என்னமோ உமகடா சொல்றான். ஏய் ஏடுகடாடா ஏடுகடா ரெட்டக்கடா
சண்டக்கடா என்ன பண்றீங்க? வீடு பூசிக்கிட்டு இருக்கேன். அது அப்படி பூசக்கூடாதுங்க. அடி ஒய்யார வாட்டு மிஸ்டர் கழுத்திருப்பேன். என்ன பாட்டு பாடுற? தமிழ் பாட்டு தான். அப்படி பாடக்கூடாது. ஒய்யார நடந்து ஊருக்கு போறவளை கிடையாது. பாட்டை மாத்தியாச்சு. ஒய்யார நடந்து செய்யக்கூடாது. பப்புனாக நடித்து கொண்டிருக்க அனுபவம் அப்பளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். நம்ம ராமேஸ்வரம் மலை மாடு, ராமேஸ்வரத்தில் ஏதுரா மலை, கடல் பாசி, என்னுடைய செல்ல மாணவன் தன் உடம்பை வைத்து, தம்பி உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சின்ன பையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுவேன் தம்பி. நக்கல் மையெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. கலையில் நாடகம் நடித்து தன்னுடைய குடும்ப சுமையை எப்பயே சுமக்கிறேன். அவன் வேற யாரும் கிடையாது, உங்கள் சமூகத்தில் பிறந்த தம்பி தான் அவர். நாக்கியர் உலகத்தில் பிறந்த என் தங்கம். அவனை வளர்க்குறேன். மாடு போக்கு மாடுறா, எங்கேயும் பிடிவிடாது. தம்பி பப்புலு அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்து. நீங்கள் எல்லாம் மும்பையெல்லாம் கும்மி அடிச்சு இல்லத்தா. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, நீ யாரா? தானே 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 கொய்யா பழம் முடுங்குறாரு. ஏலே நான் எப்படி சொல்லி கொடுத்தேன், நீங்க அடிங்க. ஏ தானே நானே தானே நானே தானே தானே இப்படித்தாண்டா அடிச்சாங்க. அவன் பரவாயில்ல, நீ பொத்திட்டு போ. கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. தம்பி நீங்க விட்டவனே விட்டுக்கிட்டாரு. தம்பி வாடா. ஏய் சந்தானா, எங்கிட்ட கூட நீ ஒட்டி வர வேணாம். உன் புரிஞ்ச யூடியூப்ல பார்த்துட்டு எங்களை வெட்டக்கட்ட வருவேன். உன் குடும்பம் நல்லா இருக்கணும் தான், 100 வருஷம் நல்லா இருக்கணும். இது உனக்கு மயம் மாதிரி கொஞ்சம் அமத்து பிள்ளையே. நீயே வத்துமான போன இந்த மாதிரி இருக்க. அதுக்காக நீ போய் இடுப்புடுப்புல ஏறக்கூடாது மிஸ்டர். ஆமக்கண்டு கரெக்டாக அது வரணும். போடுங்க இப்போ ஊமை போடா. அவன் ஒரு பாட்டு பாடணும்டேன். பாட்டு பாடுப்பு. சொல்றியா ஊ சொல்றியா மாமால ஊ சொல்றியா? காலைல 5 மணிக்கு சொல்றேன். இப்ப தொண்டை கரகரம். சொல்றியா மாமா? உண்மையிலே விழுதத்தஞ்ச கட்டாளி மனே போடா. விழுந்து என்ன குலக்காசு ஆக்கி விட்டாரு. அவன் வந்து உன்னை என்னமா திங்கியா வரேன் பட்டாசை கடிச்சு. ஏலே புர்ரு மிஸ்டர் புர்ரு, இப்படி போகக்கூடாதுப்பா. விழுந்து உருவ பழைய கலையரங்கப்பா. ஆனால் அந்த ஊருக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த பள்ளம் தெரியக்கூடாதுன்னு மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் குலக்கசாகத்து. டேய் மெதுவா செய்யணும். மறுபடியும் போடு. பார்த்தா காலை இழுச்சு வை. சொன்னேன் புரோட்டாவை திங்காதுன்னு. சமைக்கலையா? இப்போ எதுக்குடா அது பண்றியா? நெஜத்தில் கிரங்கெல்லாம் நிக்காதடி.
நாடகத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஊரா பாக்கெட்டு போட வந்தவன். ஏன்டா அப்படி போட்டு ஆடுறேன்? டேலை, நான் இதை சொல்லி கொடுத்தது நைவாடா. மாடி பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடித்தான் புடுங்குவார். சிங்கம் அவன் உடம்புக்கு எப்படி உட்காந்து ஆடினேன். நாட்டில் அப்படி கனமா இருக்க ஆளுகள்லாம் வெளியே இருந்துக்கிட்டு காலு கழுவ முடியாதுப்பா. ஆனா காலு கழுவ முடியாது, உண்மைதான். இவனுக்கெல்லாம் காலு கழுவுறது ரொம்ப சிரமம்டா. ஏன் ஊருக்கு வந்து ராத்திரி 9 மணிலேருந்து விடிய காலம் 4 மணி வரைக்கும் கண்டாலி மையம் 12 தடவை பேண்ட் வைக்கிறியா. குண்டி கழுவ மட்டும் 1.5 டம்மு தண்ணி, ஆனா சின்ன குண்டியாவா. பழக்க தோசத்துல உனக்கு அவுத்தோட போறாங்க. அப்படியே கூட்டம் கட்டி ஏறிடும். ஆமா, மரங்கரம்லாம் ஒடிஞ்சிடும். கட்டணா இவ்வளவு கட்டணதா இல்லடா, கட்டண பெங்கால தொட்டு கும்பிடணும்டா. என்ன நீங்க ஆள் பாக்குற வேலையை விட்டுட்டு என்ன பண்றீங்க? என்ன இப்பதானே ஒட்டி போய்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள ஏன்டா இப்படி செய்யக்கூடாது ப்ரோ. ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாத. ஸ்டூடெண்ட், அவன் எப்படி காமெடி பண்றான். அவன் மயிரை பிடிச்சி பாருங்கடா. வா, இப்படி பொசிஷன் வந்துக்கிறேன். பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? இந்த செய்றேன் பாரு. ரெடி. ஏற்கனவே கிழிஞ்சு போயிருக்கு, மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மயிர் மயிர் கழட்டி விட்டு செய்யுங்க, அப்பதான்டா உள்ள போகுது. அதுக்கப்புறம் சட்டி வேற போடலையா? 8 வயசுல என்ன பார்த்தவளை 8 பப்புலாட்டா. அது என்ன நியாயம்? ஏய், உனக்கு பெரியம்மா வேணும். லூசு விட்டே திங்க பாக்குறேன். இன்னும் சென பிடிக்கல. ஆலமரம் புளிய மரம் பக்கத்துல இத்தி மரம். புளிய மரம் பக்கத்துல இப்பி மரம். ஆலமரம் புளிய மரம் பக்கத்துல இத்தி மரம். பக்கத்துல இத்தி மரம். தனித்தன போனா அங்க இருக்குது வர வேப்ப மரம். வேப்ப மரம். என்னடி விளைய விளைய போற நக்கிறதுக்கு நாடத்துக்கு வர்ற? வாட்டு மிஸ்டர் குருட்டு கொக்கு. ஏன் இப்படி இருக்கிய? அவனே கழட்டி விட்டு செய்ய சொல்றான். அவன் நீ என்ன சொல்ற? நான் கழட்டி விட்டு செஞ்சா அவங்க கற்பமாயிருவாங்க. பரவாயில்லையா? நீங்க ரெண்டு கமுதியை தாண்ட முடியாது. பரவாயில்லையா? போங்கடா. நீ ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க? ரெண்டு மொட்டு முண்டைய. அவனுக்கு நீர் வர்றதே எப்படின்னு தெரியாம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நான் 1.5 லிட்டர் பிரு அடிப்பேன். அது இங்கதான் அடிப்பேன். தம்பி போய் தனியாக உங்கள் வீட்டில் போய் அடிங்க. ஊரே மட்டும் பொண்டாட்டி வாடகைக்கு எடுத்து வர்றது நாங்கள். நீங்கள் ஈயம் பூசுறீங்களோ இப்படி ராசுக்காளி. டேய் இங்க வாடா தம்பி. இருங்க தம்பி, அவனுக்கு அப்பப்போ கிள்ளி வைக்கணும், இல்லைன்னா வந்து சுரக்கா வளராது. தம்பி, பாலமேட்டிலேருந்து உங்கள் அப்பா அம்மா என்கிட்ட என்னடா சொல்லி விட்டாங்க? இது நான் சொல்லி கொடுக்க இல்லையே, நீங்களே பிட்டு படம் பார்த்து கற்றுக்கிட்டீங்களோ? குனியை வச்சுட்டு ரிவர்ஸ் அடி கொண்டு வரேன். அப்புறம் செய்யக்கூடாது. ஒருத்தர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏவா மகனே ஏ அகத்தி மரம், அகத்தி மரம்.
கிண்ணா ஆடுதுனா அதுதான் ஊங்குங்க ஊங்கும். வாட்டு இவுக்கும். போட முண்டாங்கிட்டு அடியே ஆண்டி ஆண்டி ரெட்ட ஜட போல நாம ஒன்னா திரிஞ்சோம் அடி. குத்த வச்ச பின்னால தானே கொஞ்சம் பிரிஞ்சோம் அடி. ஜட அடி ரத்த ஜட போல நாம ஒன்னா திரிஞ்சோம் அடி. என்ன வழக்கம் ராத்திரி நேரத்துல ஓரின சேர்க்க? என்னடா என்ன என்னடா வெண்ணமேனே? ஊத்துறா வாட்டு ஊத்துறா. உன்னை கூட்டு வந்தேனே குண்டி அடிக்க விடாடா. தம்பி தம்பி சினத்தவளை அது செய்யக்கூடாது லூசு. ஆயி இதை செய். ஏய் லூசு அது பேய். ஒட்டடா ஒட்டடா கம்பத்துல ராஜா விட்டுட்டும் போனானே கம்பத்துல. நாலடி என்ன நடந்தது? கச்சாவல கிழிஞ்சு போயிடுச்சா? சேவை கொஞ்சம் வந்து பொழந்திருக்கேன். சேவை குஞ்சு ஆம்பளை தெரியும். எதுக்குடா வெக்கப்படணும்? இன்னும் கோரி வரணும். கொத்துறேன் வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியத மறந்துட்டியா? வேளாங்கண்ணி கோயிலில வேண்டியத மறந்துட்டியா? அடி வேண்டியத மறந்துட்டியா? சித்தனா வாசலில சிந்திச்சத மறந்துட்டியா? அடி சிந்திச்சத மறந்துட்டியா? என்னாச்சு? பொடி பவர் அதிகமா இருக்கோ? கோடான கோடீசனம் கூடி உள்ள ஊருக்குள்ள. கோடான கோடீசனம் கூடி உள்ள ஊருக்குள்ள. கொஞ்சம் கிளி போல வந்த சந்தானைய லட்சுமி புள்ள. கிளி போல வந்த சந்தான லட்சுமி புள்ள. உங்க ரெண்டு பேத்துல ஏதாவது சென புடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மெடிக்கல் மிராக். ஒரு உரணிக்கு எதுக்கு போன பாட்டு கத்துக்குங்கடா. சரி சரி, பூரா சொந்த பாட்டு தானா? பத்து தள்ளு. ஏண்டா அது எதுக்கு போன உனக்கு என்னடா? அண்ணா நீ என்ன அம்மாக்கு வெளியே இருக்க போன? நான் சொல்லிக்கிட்டா தெரியுறேன். யாருக்கோ சூரம்பு கடிச்சு பிடிச்சி மரத்தை ஒட்டி நிக்கான்னு சொன்னா கேட்குறாங்களா? ஏலே ஒரு வாத்தியார போடா வாடான்னு என்னடா? ஏய், ஒரு மட்டு மரியாதை இல்லாம அப்படி சொல்லக்கூடாதா? மரியாதை கூடா வாத்தியா அவ்வளோ ஒரு போடா வாடான்னு 7 தடவை சொல்றேன். என்னண்ணே
மரியாதை நானே இது வரைக்கும் சொந்த மாமன்டா. நானே அந்த கண்டாளி மண்ணை அப்படி சொல்ல மாட்டேன் இது வரைக்கும். தம்பி தம்பி வேணாம். நீ செருப்பு கூட அடிச்சு போட நீ போ. சின்ன பையன் தெரியாம பேசிட்டேன் மாமா, விடுங்க மாமா. இப்பதானே வந்திருக்கேன், அவனுக்கு விவரம் தெரியல. வேணாம் விடு. எத்தனை சினிமா படத்துல நிறைய படத்துல நடிச்சிருக்காப்புல. நாடக உலகத்திலே அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. ஏன்டா கண்டாளி மண்ணை அவனுக்கான்னு சொல்லு, மரியாதை கொடு. அவர் சொல்லு. வாத்தியார் வந்து தெய்வத்துக்கு சம. மாதா பிதா குரு தெய்வம். போல்ட்டு மூணாவது உங்களெல்லாம் வளர்த்து விட்டவர் அவர் தானே. என்னையும் வளர்த்து விட்டாரு. அன்னைக்கெல்லாம் எனக்கு 4 தடவை உருவி விட்டாரு. உரி உனக்கு பிடிச்சாரா? அதே அது கும்பிட்டுக்கானா இருக்கா? நீ எதுவுமே சொல்லணும் பொத்திக்கிட்டு இருக்க அடிச்சு வரேன். பட்ட நிலவு போல எஜனுக்காங்கொட்டும் கூட வடாமல்லி வடாமல்லி பூவாடகை எசனுக்காங்கொட்டும். என்னடி பல்ல பல்ல இழிக்கிற? அவர் சொல்லாத. சந்தனம் சந்தனம் அடி சிரிச்சு முழிக்கையில ஏசனக்காங்கொட்டு கூட்டா ஒட்டம்பெல்லாம் அடி ஒட்டம்பெல்லாம் சிரிக்கிறதி ஏசனக்காங்கொட்டு கூட. அவன் செஞ்சான் நீக்கிற. நீங்க ஒரு தடவை சந்தனம் கருப்பை இறங்க போற நேரம் உச்சி நேரம். ஆமா, இந்த ஊர் சாமி ஊரா ஒன்றுபட்டு இப்போ நிற்க போகுது. அதனால ப்ளீஸ் ப்ரோ. எங்களுக்கு செய்யறதுக்கு முன்னாடி தான் மூச்சு வாங்க. இது கண்டங்கருவை பாம்பு. இருதலை முனி ஆயிருக்க முடியாம கத்துது. எந்த ஊரோட பாம்பு புசு புசுன்னு படுத்துறாங்களே என்னே. சந்தனா உன் புருஷவனை தாலி கட்டும் போதே நான் தடுத்தேன். போய்கிட்டு இருக்கேன்டா. ஏழை ஏழை இருங்கடா. எந்த ஊரோட முளைப்பாரி போய் தூக்க கண்ட மாட்டான் தம்பி. அவனாவது சின்ன பிள்ளை அறியாம, ஏன்னா குழந்தையும் தெய்வம் ஒன்று, அவனை நான் மன்னிச்சிருவேன். எந்த ஊரில் சாமியானவனை பூரா மடுவை பிடிச்சா இங்கே வரா. அவன் பிள்ளை எரியுது கடுக்குதுன்னு கத்துறானே. அப்போ நீயாவது செய்யக்கூடாதுடி. இல்லை ப்ரோ, அவனுக்கு தான் மிதக்கம்பழம் மாதிரி இருக்கு. இதோ காஞ்சி போன வத்தல் பழம். சந்தனலட்சுமி நீ இல்லாத அந்த வாழ்க்கையை நான் என்ன சந்தனலட்சுமி வர வர சந்தனா. ஏய் சந்தனலட்சுமி என்னடா இளஞ்சன மாதிரி இருக்க கள்ளி. என்ன சந்தனம் டவுசர்லாம் போட்டிருக்க? ஐயா ஐயா பொன்னுச்சாமியா? சந்தனம் தடவிட்டு உன் வீட்டுக்காரன் மட்டும் உனக்கு தாலி கட்டலைன்னா ஒரே இதா அது தொடுவேன்னு அவன் தவறு இருக்கேன். ஆனா தொடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்? ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் வச்சிருந்தான். அதுவும் பொருத்தி விட்டதுல புகஞ்சு சாம்பலா போச்சு. இப்ப இருக்குது விக்ஸ் மிட்டாயா? விக்ஸ் மிட்டாயில பாதி மிட்டாய் தான் வச்சிருக்கேன். சந்தனா தேப்பு அதே நம்ம
கோயில் கடா வெதர்ல அரும்பாறை வரப்பட்டுருச்சு, அதான் அணத்திக்கிட்டு கத்தம். சந்தனலட்சுமி, இந்த ஜென்மத்தில் உன் புருஷன் உன் பிள்ளை ஒட்டியோட வாழ்ந்துக்க. எந்த ஊரோட கடா போய் புடவையில் செஞ்சிச்சு. இல்லை பேசாம இருங்கடா. நான் விரும்பி பேசாண்டு தாண்டா இருக்கேன். அவன் தாண்டா சாண்டவே போடுறான். என்ன பண்ணான் அவன் காதுல? காதுல செஞ்சாலும் பரவாயில்லையே, காத்துல செஞ்சா கூட வலி தாங்கிருவேன். அவன் சூத்துல செய்யறான். ஒன்னால முடியலையா? அவங்களுக்குள்ள செய்யறாங்க. ஓரின சேர்க்க உனக்கு என்ன? நான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லையாடா. நாங்களா பழகுவோம்டா. ராத்திரி 8 மணிக்கெல்லாம் ஊருக்கு வர்றது எதுக்கு? லூசு பையல. 8:30 மணிக்கு அவனை காட்டுக்குள்ள கூட்டு போனேன். எதுக்கு? உடனே நாளைக்கு கூட்டு போறேன். விளக்குமாறு விஞ்சு வச்சுன்னா தேப்பு கட்டையை வச்சு சிறச்சிடுறாரு. சந்தனலட்சுமி, சொல்லுங்க. அடுத்த பிறவியில நீ எனக்கு அவன அவன் பொருளுடா. இவன் அவன் செய்யற நேரம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தான். என்ன உனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா என்கிட்ட உதவி கேளு. நான் அப்பக்கப்ப வந்து பியாம் பியாம் அப்படி செஞ்சு விட்டு உன் ஆசையை நிறைவேற்றுவேன். உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றணுமா? தம்பி வேகத்தடை ஓட்டாங்க. வேகத்தடை ஓட்டா என்ன? நாங்க டம் பொத்து. நீ மூடு, நீ தர. அடே 1000 தான் இருந்தாலும் நான் வாத்தியாடுறான். கொஞ்சம் லவ் பண்ண விடுங்கடா. இதுக்கு தாண்டா 4 டவுசர் போடுறது. சரி வா, நீ எப்படி லவ் பண்றேன்னு சொல்லு. ரொமான்ஸ் பண்ண நான் பார்க்குறேன். போமா, நான் வாத்தியார் இல்லைடா இன்னைக்கு உங்களை மாமா. உன் வாயில விட்டு லவ் பண்ண நான் சொல்ற மாதிரி சொல்லணும். நீ இந்த எப்படி லவ் பண்றது இதையும் சொல்லி கொடுத்துறேன். நாளைக்கு அது ஒரு குத்தமாயிரும். ஆமாம், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்க, அதையும் சொல்லி கொடுக்கணும். காத்தடிச்சா ஏசி, உன் வீட்டில் நான் எப்பவுமே ஓசி. எனக்கு ஒரு 2 ரூபா சில்லறை விடுங்க பெரியப்பா, பள்ளிக்கூடம் போகணும். இல்லை அது நான் உள்ள ஒரு பீரோ சாவி வச்சிருந்தேன். அது பீரோ சாவி இல்லை சித்தப்பா, கீரை கொண்டா சாவி. முள் வாங்கி. இப்போ நான் செஞ்சல அந்த ரொமான்ஸ் நீ செய். வா அம்மா, கொஞ்சம் கம்பெனி விடுமா, 200 சேர்த்தானே. அம்மா எப்படி செய்ய சொன்னீங்க? வாயில செய்ய சொன்னாங்க. வாயிலையா? வாயில இப்படி செய்யணும்டா. வீசும். தம்பி தம்பி தம்பி, ரொமான்ஸ். ரொமான்ஸ். அன்பே, கையை பிடிச்சுக்க. அன்பே. ஏய், சாதகமா பார்க்க சொன்னா அவனே. சொல்லு சொல்லு. அன்பே, அமுதே, என் தேன் முட்டாயே, என் கொக்கு முட்டாயே. அம்மா. இதை பூரா நீ பள்ளிக்கூடம் போகையில வாங்கி தின்னி குதிமனை, அதை சொல்ற. அன்பே, ஆருயிரே, என் தேன் அமுதே, என் கொஞ்சம் கிளியே, என் பைந்தமிழ் செல்வியே, நீ இல்லாத அந்த வாழ்க்கை சத்தியமா ஆண்டாண்டு காலத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் எனக்கு தேவையில்லை. உனக்காகத்தான் இந்த உயிர் இருக்கு. இந்த உயிர் மட்டுமா என்னுடைய வாயில இருக்கிற நாக்கே உங்களுக்காகத்தான் வச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்க. சும்மா கட்டி பிடிங்க. கட்டி பிடி கண்டாலே முட்டை. அண்ணா என்னன்னா அவங்க இது ஒண்ணு பண்றாங்க. அவங்க தீட்டு. வாத்தியாரே, எனக்கு செய்யறதெல்லாம் பிடிக்காது, செய்யறத பாக்குறது வாத்தியாரை பிடிக்கணும். அப்ப நீ என்ன செய்யறான் தெரியுமா? நீங்க செய்வீங்களா? அது ஆளு வந்தா டிங் டிங்னு பட்டன் அமுக்குவான். சந்தனம், சொல்லுங்க. என்னத்த சொல்ல? எதுவும் சொல்ல வேணாமா? அவங்க இளைச்ச வயலா இருக்காங்க, ஏறி அடிக்கிறாங்க. பத்தியா, பக்கத்து வீட்டுக்காரன் பீரவை திறக்கிறேன், துப்பாக்கி எடுத்து நம்மளை சுட. என்னைய பார்த்தா உனக்கு ஒப்புதா? ஓப்புதாவா? ஒப்புதா? என்னைய மட்டும் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா என் தொப்புள் குளிக்கல விழுந்து செத்துருவேன். பெரிய புலிங்க. அதனால அது மயக்குத்துற தரங்கு மாதிரி ஓட்ட மாதிரி இருக்கு.
வாட்டு மிஸ்டர் அண்டுருண்ட. சோழியை முடிச்சிட்டாங்களே. அது வலுப்பு வரும்போது அவர் கம்புல கொடுப்பார். என்னடா இந்த அக்கா நான் கீழே உட்காந்து அவங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்தேன். அந்த நேரம் நசுக்கி விட்டா குசுவை. இனிமேல் அப்படி போடுறாப்புல இருந்தா அவன் வாயில போடு. கண்டிப்பா. ஏன்னா அன்பாளது சிலிண்டர் அவன் தான். ஐயா அந்த 3 வார்த்தை சொல்லுவாங்களே. ஆமா, என்னது அது உங்களுக்கு தெரியாதா? இப்படி உலகத்துல ஒரு மனுஷனை படைச்சிருக்கேன் ஆண்டவன் நினைக்கும் போதே எனக்கு மன வருத்தமா இருக்கு. அந்த 3 வார்த்தையை நான் சொல்லித்தரேன், கேளுங்க. கையை விடவா? அது காலையில விடுறேன். இப்போ நகை வெட்டலையா? இப்போ லேசா அழுக்கா இருக்கு, கழுவிட்டு வரேன். ஐ சுச்சி அமத்துங்க. ஹலோ, அது திருப்பி பேசுங்க. சுச்சி இருக்கும்னு பார்த்தேன். ஐ ஐ சொல்லிட்டீங்க. அப்புறம் ஐ அடே அடே அடே, ஏங்க இது என்ன மிருகம்? அது பேண்டா மிருகம். ஐ லவ். அடுத்தது என்னைய லூசு குடிக்க வச்சுட்டீங்களாடா. ஐ லவ் யூ. மெடிக்கல் மிராக். இந்த திண்டி வாய்க்குள்ள போகுது. தாத்தா பயலுக கொடூரமா நாக்கியர் வீட்டு செல்லப்பிள்ளை முத்துக்குமார் பப்புளுக்காக 501. ரொம்ப நன்றி. நன்றி அண்ணே, நன்றி, ரொம்ப நன்றி. என் காலங்கண்டு 2 இந்த மேடையில் வெற்றி பெற்றுச்சு. 2 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அவ்வளோ. ஆனந்தராஜ், பபுலு, நான். ஆளுக்கு ஒரு ஸ்டைல். உனக்கு ஒரு ஸ்டைல். உங்கள் அம்மா பையன்ட்ட விட்டது சோட போல மாடு வெளியேறிச்சு. வாழ்த்துக்கள். நன்றி சொல்லு. எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய. ஒன்றும் பயப்படாது, பூரா நம்ம சொந்தக்காரங்க. நானும் உங்கள் இனத்தில் பிறந்தவன் தான். எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அது மட்டும் அல்லாது உங்கள் எல்லா பேர்த்துக்கும் என்னை தெரியப்படுத்திய எனது அன்பு வாத்தியார் அவர்களுக்கு அவனுக்கு கலைமையில் ஒரு ஆர்வம். எல்லாரும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர், எதுக்குப்பா படிக்கிற வயலை போட்டு போய் நாடகம் நடிக்க வரேன்னு. இவனுக்கு கலைமையில் ஆர்வம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனை மேடை ஏற்றி நான் அழகு பார்த்தவேனா. அப்போ நான் தான் சொன்னேன், அப்போ 10 படிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன், 12 வரைக்கும் படிக்கட்டும், அதுக்கப்புறம் அன்பாலயத்தில் தங்கி நான் நாடகத்துக்கு கூட்டு போகிறேன், கரசில் பண்ண விடுவோம் அப்படி சொல்லி படிப்பை தொடர்ந்து கொண்டே அன்பாலயத்தில் ஒரு செல்ல பிள்ளையாக இன்றைக்கி உலகம் பூரா பப்புலு ஆனந்தராஜ் வந்து என்னுடைய அக்காமை, வேறு யாரும் கிடையாது. ஆனந்தராஜ் பப்புலு வந்து உடம்பு காமெடியான், அவ்வளோதான். ஆனந்தராஜ் அப்படி கிடையாது. நான் உள்ளே போயிட்டால் என்னையை பார்த்த மாதிரி இருக்கும். அது ஜீன்லேருந்து முடுகான்லேருந்து என்னையை பார்த்து வந்தது. எதுக்கு இவ்வளோ நாள் ஆனந்த கூட்டு வரலைன்னா, இடையில ஒரு சில நபர்னால கலையை மட்டும்தான் எனக்கு தெரியும், ஏமாற்ற தெரியாது. எல்லா பேர்த்தையும் வளர்த்து விடுவோம். கடைசியிலே குற்றவாளி என்றால் எம்கேஆர் தான். அதான் உண்மை. இந்த உலகம் உண்மை அறியும் ஒரு நாள். இந்த என் மருமக, சொந்த மருமக தான், அவ்வளோதான். அதே நான் சொல்கிறேன்ல, இது சாதி மதம் அப்பாற்பட்டது இந்த கலை. நான் எதுக்காக பப்புல நம்ம சமுதாயம்னு சொன்னேன்னா, தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள்லாம். அதான் உண்மை. அதான் பப்புல் பாவம். இதில் இவனுக்கு எல்லோரும் நினைப்பீங்க,
பெரிய வசதியான வீட்டு பிள்ளைங்களாம் கிடையாது. பாலமேட்டில் ஐயா காலத்துலேருந்து இருக்க இடம் இல்லாமல் ரோட்டை ஒட்டி ஒரு புறம்போக்கு நிலத்தில் சிமெண்ட் சீட்டை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஆனால் எத்தனையோ பேத்துக்கு வீடு கட்டி கொடுத்த எம்கேஆர் விரைவிலே இவனுக்கும் சொந்த இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி வச்சு உங்கள் எல்லாத்தையும் திறப்புலாம் கூப்பிடு. நன்றி நன்றி. இந்த இது ஒன்றும் தெரியாமல் தான் வந்துச்சு இந்த வாண்டு. அப்போ ஆட சொன்னால் இப்படி ஆடுவா. இப்போ அவன் ஆடுறத நான் ரசிகன் ஆகிட்டேன் பாரு. இப்போ உடனே வாயில் வச்சுக்கிட்டு தேய்க்கிறா. கண்ட்ரோல். அது சொல்லக்கூடாது வாத்தியார். ஏன் கழுவிட்டு தாண்டா வந்து தேச்சா? ஏன் மேடம் கழுவ மாட்டீங்களா? சுடுதண்ணி வாங்கிட்டு போனீங்க அப்புறம் அது எதுக்கு? அந்த அக்கா சுடுதண்ணி வாங்கிட்டு போனாங்களா? எதுக்கு தெரியுமா? யாரேன்னு சொல்லுங்கப்பா, 10 பேருக்குள்ள அடிச்சுக்கிடுவோம். வேணாம் மேடம். எப்படி தெரியுமா? காதல் எக்கோ வேணாம்ப்பா, நீ எதுவுமே வைக்க வேணாம்ப்பா. அப்போ வச்சது இன்னும் மாற முடியாம கிடக்கு. காதல் பண்ண போறேன். மை ஸ்டூடெண்ட், நாங்க என்ன பண்ணணும்? பொத்திக்கிட்டு இருந்தா மை லவர், மை காதல், மை சென்னை. தொடக்கூடாது லூசு ஆய். அவளை சுற்றி எறும்பு சாப்பிஸை போட்டு விட்றா. இந்த கட்டணம் வட்டி வட்டி இழுக்கட்டும். எப்படி தெரியுமா காதல்? கருப்பை ஐயா ஐயா அந்த போறா தம்பியெல்லாம் இருங்க ப்ரோ, கருப்பே வரப்போகுது, எல்லாம் பார்த்துட்டு போனோம். அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா. அண்ணா தம்பி வாங்கண்ணா வாங்கண்ணா, காலையில் உங்களுக்கெல்லாம் சூம்புறேண்ணா. உச்சா போறாராம், போயிட்டு வந்து என்னை சோம்ப விடுவாராம். ஒரு வயிற்றுக்காக தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு நடிக்கக்கூடிய கலைஞரெல்லாம் நம்மளு தானே. கருப்பேன் கருப்பா எட்ட போய் நில்லுப்பா, பிள்ளைய பயந்துறான். கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, இப்ப கருப்பசாமி ஆட்டத்தை நீங்க பார்க்கணுமா? கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பால் பார்த்ததென்ன ஏன் மாமா? நான் இங்க பாடிக்கிட்டு இருக்கேன், இங்க தாப்பலாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏலே யோடா தம்பி, நீங்க நல்லா நடந்தாலே இப்படித்தான் இருக்கு. ஏன் தம்பி பாடாப்படுத்துறீங்க? டேய் செய்யக்கூடாது. ஆய் லூசு. அப்படியா நான் என்ன செய்ய? நீ ஒண்ணுமே செய்வேனா? இப்படி வை வாய, நீ இப்படி வா. ஐயா அவங்க 2 பேரும் நகண்டா எனக்கு கத்திருங்க. அலுமாரி மாதிரி வை தம்பி. அலுமாரி எந்த காலத்துல எப்படி இருந்துச்சு? அரே ராம், மலையை தூக்க முடியாது. ஒத்து கூலி முத்து எடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா பொண்ணு சோதிகே. இல்ல முத வாய் வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி வைக்கிறாங்க. அலுமார் ராம் நல்ல முக்கு, அலுமார் மாதிரி வை. சரி சரி லைட்டா கோவப்படாதீங்கண்ணே. அரே ராம் லைட்டை போட்டு நேரம் அந்த பிள்ளைய பாதுகாக்க முடியலையே. ஆனால் கடைசியில் நான் ரூம் பாய் ஆயிட்டல. இது அம்மா அதுடா. என்னுடைய மாணவன் பப்ளு அவர்களுக்கு கே வேப்பங்குளம் ஏகே
தூக்குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பர்வரசு பார்த்தா ஒன்னு சுதிகிறது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து கோடி எடுத்து தேய்ச்சி வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது உன் வீரல் பட்டதும் என்னமோ பண்ணுது சூடீர் மெதுவாகத்தான் இப்ப கருப்பே வரும் பொதுவாகத்தான் கல்பல் கண்ணுல பல ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சுல பால வார்த்ததென்ன ஏ மாமா எனக்கு கூசி கிடக்கு மயிர் மேனே என்ன நீ ஒண்ணு வாரா கல்லழகர் கோயிலில கண்ட இடத்து கல்லு செல நேரில் வந்து நடை போட்டது என்னங்க நெல்லு புடைக்கிற பொட்டி மாதிரி என்னது அது என்னங்க ஊட கட்லா மீன் பொழந்த மாதிரி 2023 வெட்டுன வாய்க்கா மேவாம கிடக்கு கல்லல கோயில் கண்ட இடத்து கல்லு செல நேரில் அந்த நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தாம் தாமலை வாய்சி வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் தாலியும் யார் ஏனியை போட்டுட்டு பெயிண்ட் அடிக்கிறேன் ஆனால் சூப்பர் என் ஸ்டூடெண்ட் அருமையான ஸ்டூடெண்ட் ஏன் முதுகுல சாத்தி வச்சுட்டு பேசி ஏல ஒரு மாதிரி எப்போதான் பாரு நல்லா இருந்துச்சுப்பா துமுக்குன்னு ஓதா ஏல கேவல பைய மயங்கலா பாட்டு எதில் விட்டேன் வாயிலையா பாரு எந்த அளவுக்கு பார்த்தா முனந்தனதா நன்னோ मेरे दिन सो मेलगल साबुडो मेलंदा கொட்டணும் தாலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவோ நகாகதான் இந்த சந்தன லட்சுமி புருஷனுக்காகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்த கண்டம்மா பப்புளு பேண்ட் எங்க ஓட்ட ஓ உன் காதலை சொல் என் காதல சொல்லட்டா ஆமா சிமெண்ட் கம்பெனிக்கு கபடி விளையாட போறாரு வாங்க ப்ரோ உன் காதலை சொல்லு இப்போ எப்படி வர்றாங்கன்னு மட்டும் பார்ப்போம் என் காதல சொல்லட்டா ஏ மச்சான் ஆசை மச்சானே இந்த அழகு சேல உண்மையில தானே சவச்சேனே உனக்காக காத்திருந்த